3 ஆண்டுகளில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு வருஷம் சொல்லிட்டாங்க. n = 3. 6% தனி வட்டி, அதாவது இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க 6%. மொத்த தொகை வேறு கொடுத்துருக்காங்க, அதையும் எழுதிக்கிட்டேன். அசல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு மொத்த தொகைனா என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ என்கிட்ட 100 ரூபா இருக்குது, அதை நான் வட்டி கொடுக்குறேன். ஒருத்தன் மாதம் எனக்கு 10 ரூபா வட்டி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அவன் எனக்கு மொத்தமாக கொடுக்க வேண்டிய தொகை என்ன? 110 ரூபாயா? ஸோ அதுதான் மொத்த தொகை. அப்போ மொத்த தொகையில் அசலும் வட்டியும் சேர்ந்துருக்கும். ஸோ பி அசல், வட்டிக்கு எஸ்ஐன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்போ 1,18,000 = பி தெரியாது, ஸோ அப்படியே எழுதிக்கலாம். எஸ்ஐக்கு ஃபார்முலா என்ன? PNR/100. அதை அப்படியே எழுதிக்கிறேன். இதில் n 6 ரெண்டுமே நமக்கு சம்மில் இருக்கா? ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ பி இங்கே n-க்கு பதிலாக 3 × 6க்கு பதிலாக 6 /100ன்னு போடுறேன். இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பெருக்குவோமா? 1,18,000 = 100p + இரண்டையும் பெருக்குனா 18p /100. இப்படி இந்த 100 அந்த சைட் கொண்டு போயிடுறேன். கொண்டு போனால் 1,18,000 × 100 = இது ரெண்டையும் கூட்டினா 118pன்னு வரும். இதையும் அடித்தா 1. ஸோ இது ரெண்டையும் பெருக்கினா எனக்கு 1,00,000 வரும். ஸோ அசலோட வேல்யூ 1,00,000.